அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, புனித ரமலானை அடைந்திருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை முழு அமல்களோடு திருப்தியோடு தக்வாவுடைய ஒரு மனிதர்களாக ஆவதற்கு அல்லாஹ் கிருபை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் பார்க்க போகிற வகுப்பு பெருமையை பற்றி. பெருமை எப்படிப்பட்டது, பெருமை இருப்பதன் காரணம் என்ன, பெருமையினால் அழிவுகள் என்னென்ன அழிவுகள்லாம் ஏற்படுது, பெருமையுடையோருக்கு தக்வா வழிகாட்டுவதில்லை, குர்ஆன் வழிகாட்டுவதில்லை, தக்வாவை பெற முடியவில்லை, ஆதலால் முத்தகின்களாக ஆக முடியவில்லை என்பதுதான் இன்று நாம் பார்க்க போவது. வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். பெருமை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையிலும் மதீனா வாழ்க்கையிலும் அவங்க போதித்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் சீர்திருத்த முறையில் தீமைகளை விட்டுருங்க, நன்மைகளை செய்யுங்க, ஹலால் ஹராமை பேணி வாழுங்க அப்படின்னு சொன்னது எல்லாம் மதீனா வாழ்வு தான். வெறும் 10 ஆண்டுகளில் சீர்திருத்த முறைகளில் ஈடுபட்டாங்க. அப்போ மக்கா வாழ்க்கையில் என்ன ஈடுபட்டாங்க, மக்கா வாழ்க்கையில் என்னெல்லாம் போதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றிய புரிதல், அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 பெயர்கள் மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுக்கு எண்ணற்ற பெயர்களும் இருக்கிறது. அது அத்தனையும் போதிக்கப்பட்டுச்சு, அறிவுரையாக கூறப்பட்டுச்சு. அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்னென்ன, அவனை நிகாரித்தவனை பற்றி, அவன் படைத்த படைப்புகளை பற்றி, அவனுடைய திறமைகள் பற்றி, எல்லாத்தையும் பற்றி அமல்களோடு திருப்தி அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கொண்டு எல்லா அத்தனை பண்புகளை குறித்தும் பேசப்படுகிறது. நாம் பார்க்க அது எல்லாம் போதிக்கப்படுகிறது. பெருமையை 13 ஆண்டுகள் காலம் செய்தார்கள். பெருமை பற்றி புரிய வைக்க 13 ஆண்டுகள் அழிவுகள் எல்லாமே ஏற்படுது. பெருமையை பற்றிய புரிதல் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் வழிகாட்டுவதில்லை, பேணி வாழ முடியாது, சீர்திருத்தம் செய்ய முடியாது, நன்மைகளை ஏவி தீமையை தடுக்க முடியாது. ஆதலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹ்வை பற்றி புரிய வைக்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு மதுபானம் அப்பதான் எடுத்துக்கொள்வோம். மதுபானம் தடை செய்யப்பட்ட வரலாறு எல்லோருக்குமே தெரியும். ஷைத்தானுடைய ஒரு கெட்ட செயல், இதுல இருந்து நீங்க விலகி விடுங்கள் என்று சொல்லப்பட்டவுடன் சஹாபாக்கள் அனைவரும் விட்டுட்டாங்க. இது அல்லாஹ் சொன்னதா, இந்த தீமையிலிருந்து நாங்க விலகி விடுறோம் அப்படின்னு அதுவும் விலகிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சம் மதுபானம் மதீனாவுல நாட்கள்ல ஏற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. தீமைகளை விட்டுருங்க, நன்மைகளை செய்யுங்க, ஹலால் ஹராமை மதீனா வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையில வாழ்ந்த 10 வருடத்துல சொல்லப்படுகிற ஷைத்தானுடைய கெட்ட செயல், மக்கா வாழ்க்கையில நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாழ்க்கையில எல்லாம் போதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹ்வை பற்றிய புரிதல். இது அல்லாஹ்விடம் வந்த வசனமா, இது அல்லாஹ் சொல்லியிருக்கானா, ஆமாம் என்று சொன்னால் உடனே விட்டு விடுகிறார்களே, அதிலிருந்து விலகி விடுகிறார்களே. எப்படி இது சாத்தியமுறையாக மக்களுக்கு சாத்தியமா என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ் தடுத்துள்ளான், இதிலிருந்து தீமையிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னால் ரமலானை அடைந்து விலகி கொள்ள அவங்களால முடிய ரமலானை மனம் தடுக்குதலோடு திருப்தி எப்படி நான் விலகிறது. ஆரம்ப காலத்துல இருந்து செஞ்ச ஒரு விஷயம் நான் இது எப்படி இதுல இருந்து நான் விலகிறதுன்னு நம்ம அப்படி ஒரு ஆர்குமெண்ட், விவாதம், நான் செய்யறதுதான் சரி என்று அப்படி ஒரு விவாதம் எப்படிப்பட்டது. பெருமை இருப்பதங்களையும் பெருமையினால் என்னென்ன அழிவுதான் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய பாருங்க, இப்படி எந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலுமே ஈமான் கொண்டவர்கள் அதனால் ஏற்றுக்கொள்ளாமே அது நெடுந்தூரமாக அதில் பயணிக்கிறது இல்லை.
வகுப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்கள் அவர்களிடம் இல்லாத காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணி இறை நம்பிக்கையில் கோளாறு காரணம்தான். அல்லாவை பற்றிய ஒரு புரிதல், அல்லாவை பற்றிய ஒரு தெளிவு எதுவுமே ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவனுடைய ஈமான் தடுமாற்றத்திலேயே இருக்கிறது, அவனுடைய மார்க்கத்திலே அவன் தடுமாறுகிறான் என்பதுதான் அர்த்தம். பேஸ்மெண்ட் நம்ம சரியாக இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம போட்டுட்டோம்னா அடுத்தடுத்த உள்ள எது இருந்தாலுமே ஸ்ட்ராங்காகிடும். அந்த பேஸ்மெண்ட் வீக்காக இருந்துச்சுன்னா அது நிலை பெறாது, நிலையற்று போய்விடும் என்பதுதான் உண்மை. தீமையிலிருந்து விலகுறதுக்கு அல்லாவின் மீதான கண்ணியம், அல்லாவின் மீதான அச்சம், அல்லாவின் மீதான மகத்துவம் நம்ம அறிந்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்பு அறிந்திருக்க வேண்டும். எல்லாம் மனதிற்குள் உண்டு பண்ணிட்டு நம்ம அப்புறம் தீமையிலிருந்து விலகலாம். முதல்ல அல்லாவை பற்றிய ஒரு அறிதல் நம்மளிடம் இருந்தால், அல்லாவை பற்றிய ஒரு கண்ணியம், அச்சம், மகத்துவம், எதிர்பார்ப்பு அத்தனையும் நம் மனதுக்குள்ள இருந்தால் எளிதாக தீமையிலிருந்து நம்ம விலகிடலாம். இது எதுவுமே நம்மளிடம் இல்லைன்னா தீமையிலிருந்து விலகுவது கஷ்டம். ஒரு சின்ன ஒரு சிறிய தீமைகளிலிருந்து விலகிடலாம். ஒரு ஆரம்ப காலத்திலேருந்து வட்டியில் முழுகக்கூடியவனாக இருந்தால் இந்த வட்டியிலிருந்து அவனை விலக்குறது கஷ்டம். ஆரம்பத்திலிருந்தே ஒருத்தன் புகைப்பிடிக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் புகைப்பிடிப்பதில் இருந்து தவிர்க்கிறது கஷ்டம். முதலில் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்துவதற்கு முன்னாடி அல்லாவை பற்றிய ஒரு அறிதல், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். அதற்கு நிறைய நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே 13 ஆண்டுகள் தேவைப்பட்டது. சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பின்பு அவர்களை சீர்திருத்துவதற்கே 13 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அப்ப நமக்கு யோசித்து சிந்தித்து பாருங்கள். பத்ருப்போர் மிகப்பெரிய ஒரு முக்கிய ஒரு விளக்கமாக இருக்கு. பத்ருப்போர் எல்லோருக்கும் தெரியும், சிறிய படைபலம் கொண்டதுதான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய படைகள் சிறிய படைகளாக தான் இருந்து, வாகன வசதிகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, பலசாலியான எந்த மனிதர்களும் இல்லை, எல்லாமே குறைவுதான். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாத்துலேயும் மைனஸ் தான், எதுவுமே சரியா இல்லை. எல்லோருடைய எண்ணம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? போச்சு, அவங்க அதிகமான படைபலம் கொண்டு இருக்காங்க, இவங்க படைபலம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆயுதங்கள் கம்மியா இருக்கு, வாகனங்கள் வசதிகள் கம்மியா இருக்கு, எதுவுமே இல்லையே, இங்க தோற்கடிக்கப்பட்டு விடுவார்கள் என்று தானே நம்ம நினைப்போம், அப்படிதானே சிந்திப்போம். ஆனால் அவங்க தைரியமாக சென்றிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை அதிகம் போர்க்களத்துல நில்லுங்க, நிற்கும் போது எதிரிகளோடு போர்க்களத்துல நிற்கும் போது உறுதியாக நில்லுங்க, அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடியவர்களாக இருங்கள், நீங்கள் வெற்றி அடைவர்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு வசனம் அல்லாஹ் கூறுகிறான் என்றால் அல்லாஹ்விடம் இருந்து வசனம் வந்துருச்சுனாலே குதூகலமாக ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்வே அப்படிதான் இருந்துச்சு. நம்ம அப்படி இருக்கோமா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் அந்த யோசனைகளாகவே இருக்கும். நம்ம அப்படி இருக்கோமா? சஹாபாக்கள் இங்கே, நாம் எங்கே? அவங்களுடைய ஈமான் எவ்வளவு இருக்கு, நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை அந்த போர்க்களத்திலும் நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் வெற்றி அடைவுகள் சொன்னால் அவங்க குதூகலமாக ஆய்விடுறாங்களே. எல்லா போர்களையும் எடுத்து பார்த்தால் எல்லா போர்களையும் அவங்க வெற்றி அடைந்தவர்களாகவே இருக்கார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்காங்க. அல்லாஹ் முதலில் யார் என்பதை அவங்களை அறியக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பது தெரியும், அல்லாஹ் நாடினால் எது இருந்தாலும் நடக்கும் தெரியும். அல்லாஹ் மீது அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும் காட்டக்கூடியவர்களாக, அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள் எதுவும் நம்ம பட்டல. நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் பட்டாலுமே சரி, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அவங்க வைத்திருந்தாங்க. அதுக்கு தான் 13 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அவங்களுக்கு சீர்திருத்த 13 ஆண்டுகள் தேவைப்பட்டது.
முதலில் நம்மை நாம் சீர்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் மீது பண்புகளை உறுதிப்படுத்தணும். அல்லாஹ்வின் பண்புகள், அல்லாஹ்வுடைய பெயர்களை உள்வாங்கணும், சிந்தனை செய்யணும். அது மீதான உறுதியான நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். முத்தகீன்களாக, உண்மையாளராக, அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களாக நம்ம ஆகிடலாம். அப்படி ஆகிவிட்டோம் என்றால் தக்வா உடையவர்களாக நம்ம உருவாகிவிட்டோம் தானே அர்த்தம். தக்வாவை பெறுவதற்கு 17 பண்புகளை குர்ஆன் சொல்லுது. 17 பண்புகள். அதில் நோன்பை பற்றியும் தொழுகை பற்றியும் கூறப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிற ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ்வின் மீதான அச்சம் உண்டாகுவதோடு நம்மை சீர்படுத்துவதோடு குர்ஆனை நெருக்கத்தோடு நம்ம குர்ஆனை நெருங்கலாம். குர்ஆனிலிருந்து நேர்வழி நம்ம அடைவதற்கு தக்வா ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாகவும் வழியாகவும் நமக்கு இருக்கு. அத்தியாயம் 2 வசனம் 21 யா அய்யுஹன்னாஸு உஅ்புது ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்வா இரையச்சமுடையவர்களாகவும் தூய்மையுடையவர்களாகவும் ஆகலாம். தொழுவதன் மூலம் தக்வா நம்மளுக்கு கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் 2வது அத்தியாயம் 183வது வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ் அதில் என்ன சொல்கிறான்? யா யுவன்னா சொன்னா மனிதர்களேன்னு சொல்கிறான். வணங்கும் பொழுது மனிதர்களே சொல்கிறான். ஆனால் இங்கே நோன்பு நோக்கும் பொழுது ஈமான் கொண்டோர்களே இப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியவனா இருக்கான். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதி ஆக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீது அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையோர்களாக ஆகலாம். 39வது அத்தியாயம் 16 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளில் இவர்களுக்கு மேலே நெருப்பிலான தட்டுகளும் இவர்களுக்கு கீழ் நெருப்பிலான தட்டுகளும் இருக்கும். இவ்வாறு அதை கொண்டு அல்லாஹ் தன் அடியார்களே அச்சமூட்டுகிறான். என் அடியார்களே, என்னிடம் நீங்கள் பயபக்தியோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒன்று நோன்பு வைப்பதன் மூலம், ஒன்று தொழுகையின் மூலம், ஒன்று மறுமை மீதான இந்த மறுமை நாளை பற்றி, அல்லாஹ்வின் மீதான அச்சத்தை பற்றி, பயத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்று நம்மால் புரிந்துக்க முடியும். தக்வா பெறுவதற்கான வழிகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தக்வா பெறுவதற்கு ஒரே ஒரு விஷயம், அதனுள் தக்வா அடையும். நான் சொல்கிற ஒரு பண்பு அது தக்வாவுள் அடங்கும். ஆனால் அந்த தக்வா அல்லாஹ், இந்த பண்பை பற்றி அல்லாஹ் தனியாக பேசுகிறான். அது ஒன்று இருந்தால் குர்ஆனிடம் உங்களை நெருங்க விடாது. குர்ஆனிடம் நேர் வழியே நீங்கள் பெற்றிருக்க முடியாது. அது ஒரு பண்பு இருந்தால். என்ன பண்பு? பெருமை என்ற ஒரு பண்பு நம்மளை இருந்தால் எதனையும் அடைய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், பெருமை உடையோர்கள் என் வசனங்களை விட்டும் அவர்களை நான் திருப்பி விடுவேன். அவங்க குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருப்பார்கள், குர்ஆனை தினசரி ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதை சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த வசனத்தை விட்டும் நான் திருப்பிடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடியவனாக இருக்கான். இதயத்தில் கடுகளவு யாரு பெருமை கொண்டவர்களாக இருக்காங்களோ அவங்க சொர்க்கத்தில் செல்ல முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அந்த பெருமை என்ற உணர்வு நம் அனைவருக்கும் இருக்கதான் செய்கிறது. நான் பெரியவர், ஒரு சிறு பிள்ளை வந்து பேசினால் அதனுடைய விளக்கத்தை நாம் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? என்கிட்டயே வந்து பேசுறியா? நான் உனக்கு அம்மா, எனக்கு தெரியாததா உனக்கு தெரிஞ்சிட போது. இப்படி அந்த பிள்ளையை கூட
ஒரு பெருமையான ஒரு இதில் கௌரவத்தோடு நம்ம பார்க்குறோம். ஒரு பிள்ளைக்கிட்ட கூட அதனுடைய விஷயத்தை கூட நம்ம கேட்குறது இல்லை. பிள்ளை என்ன பேச வருகிறான்னு கூட நம்ம கேட்குறது. தாய் எதிர்த்து பேசுறியா, அந்த பிள்ளை பேசுகிறத முதல்ல கேளுங்க. நான் பெரியவள், நான் சொல்கிற விஷயம்தான் சரி, நான் பெரியவள், என் அனுபவம் பெரியது, என் அறிவு பெரியது, என் சிந்தனை பெரியது, எல்லாம் பெரியது பெரியது பெரியதான்னு பார்க்குறேன். அந்த பெருமை ஒரு விஷயம் இதயத்தில் கடுகளவு இருந்தாலும் நம்ம சொர்க்கத்தில் செல்ல மாட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். 7வது அத்தியாயம் 146வது வசனம், எவ்வித நியாயமும் இன்றி பூமியில் பெருமை அடித்து நடப்பவர்களே என் கட்டளைகளை விட்டும் திருப்பி வைத்து விடுவேன். அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்ட போதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தனக்குரிய வழி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தவறான வழியை கண்டால் அதனை தங்களுக்கு நேர்வழி என எடுத்துக்கொள்வார். ஏனெனில் அவர் நம் அத்தாட்சிகளை பொய்யென கூறினார்கள், அவற்றை புறங்கணித்தும் இருந்தார்கள். இதில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான், ஆயாத் அப்படின்னா என்னென்னா அல்லாஹ்வுடைய வசனம். ஆனால் பல குர்ஆனில் தமிழாக்கத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கட்டளைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கட்டளைக்கு பதில் அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வசனத்தை விட்டும் திருப்பி விடுவேன். பூமியில் நீங்கள் பெருமை அடைத்தால் அல்லாஹ்வுடைய வசனத்தை விட்டு உங்களை திருப்பி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எல்லா அத்தாட்சிகளையும் நீங்கள் பார்த்தாலுமே அதனை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா பெருமையின் காரணமாக அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதை நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன், சரியான நேர்வழியை உங்களுக்கு காட்ட மாட்டேன் என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்குது. பெருமை என்ற ஒரு குணம் இருந்தால் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். பெருமை என்ற ஒரு குணம் இருந்தால் அல்லாஹ் அருள் புரிய மாட்டான், பக்கத்தில் கூட வச்சுக்க மாட்டான். யார் தற்பெருமையை கொண்டு ஆணவம் கொண்டு இருக்காங்களோ அல்லாஹ் அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்றான். இன்னொரு வசனம் 27வது அத்தியாயம் 13-14, இவ்வாறு தம் அத்தாட்சிகள் யாவரும் பார்க்கக்கூடியவையாக அவர்களிடம் வந்த பொழுது இது தெளிவான சூனியம் என்று அவர்கள் கூறினார்கள். அவற்றை அவர்களுடைய மனங்கள் உண்மையென உறுதி கொண்டிருந்தும் அநியாயத்தினாலேயும் ஆணவத்தினாலேயும் அவற்றை ஏற்க அவர்கள் மறுத்தனர். குழப்பவாதிகளின் முடிவு எவ்வாறு ஆகிவிட்டது என்று நபியே நீ நோக்குவீராக. இந்த இடத்துல முஃப்ஸிரா அப்படின்னு ஒரு அரபியில் ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் பளிச்சுன்னு பார்க்குறது தெரியும். ஒன்று பார்த்தா பளிச்சுன்னு தெரியும், பார்க்கையில் பளிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தை அரபிக் வார்த்தை இதுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்களுக்கு அத்தாட்சிகள் காட்டப்பட்டது. அவங்க அது உண்மை அறியக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் அதை ஏற்க அவங்களுக்கு மனம் இல்லை. ஏனென்றால் அநியாயத்துக்கு காரணம்னு ஆணவத்தினாலையும் அவங்க நிறுத்த செஞ்சாங்க. அல்லாஹ் தன் வசனங்களை விட்டும் அவனை திருப்பிவிட்டான். அவர்களை தன் வசனங்களை விட்டு கண்ணில் படாதவாறு திருப்பிவிட்டான். ஏன்னா அகம்பாவம் கொண்டிருக்காங்கல்ல, ஆணவம் கொண்டிருக்கிறார்கள்ல, பெருமையுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்த அல்லாஹ் தன் வசனங்களை எவ்வாறு காட்டுவான்? அவர்கள் எவ்வாறு நேர்வழி பெறுவார்கள்? ஆதலால் தன் வசனங்களை விட்டு கண்ணில் படாதவாறு திருப்பிவிட்டான். ஆதலால் கர்வம் உடையவர்களை அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். உண்மையில் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தாவது உண்மை என்று தெரிஞ்சு வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது மட்டும் அல்லாமல் செயல்பாடுகளில் வெளிவரும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் இப்படின்னு நமக்கு தெரியும். ஆதம் காலத்தில் ஒருத்தர் தவறு செய்தார்கள். மனித படைப்புகளிலே இந்த உலகம் படைப்புகளையே படைத்தவுடன் செய்த முதல் தவறு, முதல் பாவம்னா என்ன? அது யாரால் செய்யப்பட்டது? முதல் தவறு கொலை. காரும் செய்தானே கொலை, அந்த கொலை அவனுடைய சகோதரனை செய்தாரே அது பாவம் இல்லை. அதற்கு முன்னாடி ஒரு பாவம் நடந்திருக்கு. ஷைத்தானும் ஆதம் நபி அவர்களுக்குள்ள
ஏற்பட்ட உரையாடல், அவருக்குள்ளே ஏற்பட்ட பெருமையின் காரணமா, அதாவது ஷைத்தான் ஆதம் நபி மீது பெருமை கொண்ட காரணத்தினால, நான் மண்ணால் நெருப்பால் படைக்கப்பட்டேன், அவர்களோ மண்ணால் படைக்கப்பட்டார்கள், நான் அவருக்கு சஜிதா செய்வதா? இப்படித்தானே இப்லீஸ் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான். விரட்டப்பட்ட ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம கேட்குறோமே, அல்லாஹ் விரட்டிட்டான்ல, அவன் நரகந்தான் கூலின்னு அவனுக்கு ஆயிடுச்சுல்ல. பெருமையின் காரணத்தால் அதை மறுத்து விட்டான்ல. அல்லாஹ்வுடைய ரூஹ் ஊதுனாலும் அதை ஏற்க மறுத்து விட்டான்ல. காரணம் பெருமை. நான் நெருப்பில படைக்கப்பட்டிருக்கேன், அவனோ மண்ணில். எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய பெருமை. தன்னை உயர்த்தது, மற்றவர்களை இழிவுபடுத்துவது அப்படின்றது எவ்வளோ பெரிய பெருமை. இதற்கு எல்லாம் இழிவுதானே காரணம். பெருமை அடைந்தால் இழிவுதான் கடைசி. நம்ம ஒவ்வொரு வரலாறை பார்க்குறோம். எந்த வரலாறு பார்த்தாலும் பெருமையோட நாயகராக விளங்கக்கூடிய நிறைய பேர் இழிவடைந்து போயிருக்காங்க, அவளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் நம்ம பார்க்க முடியும். எந்த வரலாற்றில் பெருமை இடம் பெறுகிறோரோ அந்த வரலாற்றில் நம்ம பார்த்தா எல்லா பெருமைக்கும் யார் யார் பெருமையாக்கப்பட்டார்களோ நாயகர் அத்தனை பேரும் அவளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். யாரும் அல்ல. நான் செய்கிறது தான் சரி, என் அறிவை கொண்டு தான் வந்தது, என் திறமை கொண்டு தான் வந்தது, என்னுடைய உடல் பலம் கொண்டு தான் நான் இதை பெற்றேன், என் செல்வத்தை கொண்டு தான் இதை பெற்றேன், இப்படி பல, என் அறிவு பெரியது, என் சிந்தனை பெரியது, என் முடிவு பெரியது. உண்மையை மறுக்கக்கூடியவளாக இருந்தாங்க, உண்மையை ஏற்க மறுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. பெருமையுடைய விளைவு ஒவ்வொரு விஷயம் பார்த்தா மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது, உண்மையை மறுக்கக்கூடியதாக இருக்குது. இது அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயமாக இருக்குது. இந்த குர்ஆனில் இருந்து ஒரு படிப்பினை கூட அவங்க பெற முடியாது, நேர் வழியை அவங்களால பெற முடியாது. ஹாரூன் எல்லோருக்கும் தெரியும், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவன். கருவூலங்கள் சாவியை கொண்டு வர்றதுக்கே பலமான மனிதர்கள் தேவையா, அத்தனை கருவூலங்களுக்கு சொந்தக்காரன். அப்படிப்பட்டவன் பெருமையின் காரணத்தால் தன்னால் வந்தது, தன் அறிவை கொண்டு வந்தது, தன் பெருமையை கொண்டு, தன்னுடைய திறமையை கொண்டு வந்தது, இப்படின்னு அவன் ஆணவம் கொண்ட காரணத்தால் அவனுடைய குடும்பம், அவனுடைய செல்வம் எல்லாம் பூமியில் புதைந்து போயிட்டு. அடுத்து ஆது அலைஹிஸ்ஸலாம், ஆது சமூகத்தினர் எல்லோருக்கும் தெரியும், உடல் பலம் கொண்டவர்கள். அவனுடைய பெருமையின் காரணத்தால் அழிக்கப்பட்டாங்க, இழிவு அடைந்த நிலையில் அழிக்கப்பட்டாங்க. தோட்டக்காரர் தெரியும், தோட்டக்காரருடைய வரலாறு தெரியும். என்னுடைய தோட்டம் என்னுடைய திறமையை கொண்டு, என்னுடைய உழைப்பை கொண்டு நான் பெற்றது. உனக்கு திறமை இல்லை, உனக்கு மக்கள் இல்லை, நிறைய மக்கள் இல்லை, நிறைய செல்வாக்கு இல்லை, இப்படின்னு அவன் ஆணவம் கொண்டு பெருமை கொண்டவனாக இருந்த காரணத்தால் அவனுடைய தோட்டம் அழிக்கப்பட்டது. ஃபிரௌன் எல்லோருக்கும் தெரியும், எப்படிப்பட்டவன் தெரியும். எகிப்தை ஆண்ட ஆணவம் கொண்ட சர்வதிகாரி அவன். ஆண் மக்களை, அதாவது பெண் மக்களையெல்லாம் விட்டு ஆண் மக்களையெல்லாம் கொலை செய்யக்கூடியவனாக இருந்தான். பெருமையின் காரணத்தால், ஆணவத்தின் காரணத்தால், அகம்பாவனுடைய காரணத்தால், எத்தனையோ ஒரு விஷயத்தினாலையும் சரி, எல்லாருடைய பெருமைக்கு என்னென்னலாம் அகராதி இருக்கோ அத்தனை அகராதியை பொருந்தக்கூடிய இவங்க மேலே இவர்களெல்லாம் தவறு சொல்வது காட்டிலும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானார்கள், அல்லாஹ் ஒரு சாபத்துக்கு ஆளாக சொல்கிற காட்டிலும் ஒரே ஒருத்தன் எல்லாத்துக்குமே அவன்தான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவன், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானவன். அல்லாஹ் அவனை விரட்டிட்டான். அவன் அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்னு தெரியும். அவனுடைய நிலை என்னன்னா, மலக்குமார்களோடு இருக்கக்கூடியவனாக இருந்தான், மலக்குமார்களோடு தங்கியிருந்தான், அவங்களோட உரையாடக்கூடியவன். அப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்தக்கூடியவன் இந்த பெருமையின் காரணத்தால் விரட்டப்பட்டான்.
யார் அந்த நபர்னு பார்த்தா ஷைத்தான். ஷைத்தான் தான் அத்தனைக்குமே காரணம். இப்போ வரைக்குமே பெருமையோட சுத்திட்டு இருக்க ஒவ்வொரு மனிதனுக்குமே உதாரணமாக ஷைத்தான் இருக்கான். அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானா, அல்லாவுடைய சாபத்துக்கு ஆளானா, விரட்டப்பட்டவனா ஆயிட்டான். அவனும் வழி தவறும் இல்லாம மற்றவங்களையும் வழி தவற வைக்கிறான். ஆதம் நபி அதனாலே தானே சொர்க்கத்துல இருந்தவங்க இந்த உலகத்து பூமிக்கு வந்தாங்க. நானும் நல்லா இருக்கக்கூடாது, நீயும் நல்லா இருந்துடக்கூடாது. இப்போ நிறைய பேரோட டைலாக், நான் நல்லா இருக்கக்கூடாது, நீயும் நல்லா இருந்துடாது. இப்படிதானே? ஷைத்தானுடைய குணம் தானே நமக்கு இருக்கு, ஷைத்தானுடைய பெருமை தானே இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு பெருமைன்னு ஒரு உள்ள இருக்கும், ஒரு கடுகளவாக நமக்கு பெருமை இருக்கும். அதை சிந்தித்து மாற்றக்கூட மனிதர்களாக நம்ம இன்ஷால்லா நம்ம இருக்கணும். எவ்வளோ வசனங்கள் கூறப்படுது, பெருமையை பற்றி எவ்வளோ வசனங்கள் கூறப்படுது. அதெல்லாம் நம்ம படிப்பினையாக நம்ம எடுத்து தக்வா பெறக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம ஆகணும், முத்தகின்களாக மாறணும். எப்படி சஹாபாக்கள் இந்த தவறு தீமை என்று சொன்ன உடனே விடக்கூடியவர்களாக இருந்தார்களோ, நாமும் பெருமை ஒரு தவறான ஒரு விஷயம், அது இருந்தால் அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டான், ஏறெடுத்து கூட நம்மளை பார்க்க மாட்டான் என்று சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம விட வேண்டியது தானே. சற்று சிந்தித்து பாருங்கள், யோசனை செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதை விலகுவதற்கு முயற்சி செய்கள். ஷைத்தானை போல் நம்ம ஆயிடவிடக்கூடாது. அல்லாஹ்விட்ட உயரிய பிரார்த்தனை செய்ததோடு இந்த வகுப்பை நான் முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.